அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் 9ஆம் பாவகம் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதாவது 9ஆம் பாவகத்துல என்னென்ன ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்கு, 9ஆம் பாவக அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருக்கிறது யோகம், எங்க அமர்றது அவயோகம், எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க இந்த பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு இந்த பதிவை முழுமையா பார்க்கறது சிறப்பு. அதே மாதிரி இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க அந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு 50% பொருந்தி வந்தாலே இது பெரிய விஷயம் தான். உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் பொருந்தி வருது, 100க்கு நீங்க என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படிங்கறத வீடியோட எண்ட்ல வீடியோ முடிச்சுட்டு நீங்க ஒரு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இந்த பதிவுக்கான டைம்லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க அந்த டைம்லைனை யூஸ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த 9ஆம் பாவகத்துடைய ஆதிபத்திய விசேஷங்கள் என்ன, இந்த 9ஆம் பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாகிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே போல தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தகப்பனை குறிக்கக்கூடிய இடம். ஒரு ஜாதகருடைய தந்தை எந்த நிலையில இருப்பாரு, தந்தையோட உறவு நிலை சுமூகமா இருக்குமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ற பாவகம்னா அது 9ஆம் பாவகம். தந்தை வழி உறவுகள் நெருக்கமா இருப்பாங்களா, தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டா, தந்தை வழி சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைக்குமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது இந்த 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம். அடுத்தது குரு பக்தியை சொல்லக்கூடிய இடம், தர்மஸ்தானம் சொல்லுவோம், தர்மத்தை குறிக்கக்கூடிய இடம் தர்மஸ்தானம். ஒரு ஜாதகருக்கு தான தர்மத்தின் மேல ஈடுபாடு இருக்குமா, குரு பக்தி இருக்குமா, தெய்வ பக்தி இருக்குமா, தெய்வ நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது இந்த 9ஆம் பாவகம் தான். 9ஆம் பாவகம் மட்டும் நல்லா வலிமையா இருந்துட்டுனா அவங்களுக்கு சகல பாக்கியமும் கிடைச்சிடும். ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தந்தை மூலமா அத்தனை ஒத்துழைப்பும் 9ஆம் பாவகத்தின் வழியா சிறப்பான முறையில கிடைச்சிடும். 9ஆம் பாவகம் நல்லா பலமா இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த 9ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ நிலையை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய தங்க அணிகலன்கள், ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தங்கம் சேரும், எந்த அளவுக்கு செல்வம் சேரும், எந்த அளவுக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம்னா அது 9ஆம் பாவகம். அதே மாதிரி நண்பர்கள், நட்பு, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம், நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால ஆதாயம், அதை இந்த 9ஆம் பாவகம் உறுதிப்படுத்தும். அடுத்தது கோவில் திருப்பணி, கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, கோவில் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது, கோவில் திருப்பணி செய்யறது, தவம் இருக்கிறது, தர்மம் நிறைய செய்யறது, தான தர்மங்கள் அதிகமா செய்யறது, பக்தி மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்தியை பற்றி சொல்லக்கூடிய இடம்லாம் அது 9ஆம் இடம். அடுத்து இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஞானம். ஒருத்தவங்க எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும், எந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பாங்க, ஆன்மீக ஞானம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லக்கூடிய இடம்னா அது 9ஆம் இடம். அடுத்தது முன் ஜென்மம், ஒருத்தவங்களுடைய முன் ஜென்மம் எப்படி இருந்துச்சு, முன் ஜென்மத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் பாவகம். ஏன்னா 5க்கு 5ஆக அந்த 9ஆம் பாவகம் வரும், முன் ஜென்மத்தை பற்றி கூறக்கூடிய இடம். அடுத்தது இந்த பூஜை புனஸ்காரங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம்னா அது 9ஆம் இடம். அடுத்து பேரன் பேத்தியை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஒரு ஜாதகருக்கு பேரன் பேத்தி எல்லாம் வருவாங்களா, பிள்ளை வயிற்று பிள்ளைன்னு சொல்லுவோம், பிள்ளை வைத்து பேரன், பேரன் பேத்தியை பத்தி அறியக்கூடிய இடம்னா அது 9ஆம் பாவகம். அடுத்து 9ஆம் பாவகம்னா மதிப்பு, ஒரு ஜாதகருடைய கீர்த்தி, பெயர், புகழ், மதிப்பு, தலைமை பொறுப்பு, மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஜாதகர் தன்னுடைய மதத்தின் மேல பற்றா இருப்பாரா அப்படிங்கறத 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம உறுதிப்படுத்திடலாம். கருணை, கொடை, புகழுக்கு அடிமை, புகழ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது. அடுத்து நீண்ட தூர பிரயாணத்தை குறிக்கக்கூடியது 9ஆம் பாவகம். யாருக்கெல்லாம் 9-2, 9-10, 9-11, 9ஆம் அதிபதி சரராசியில இருக்கிறது, லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்கிறது, லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சரராசியில இருக்கிறது, 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நீண்ட தூர பிரயாணம், அதன் மூலமாக ஆதாயம், வெளிநாடு வெளி மாநிலம் போய் பணம் சம்பாதிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். நீண்ட தூர பிரயாணத்தை குறிக்கக்கூடியது 9ஆம் இடம். அடுத்தது பாக்குறது அந்த ஆவிகளோட இருக்கக்கூடிய தொடர்பு. சில பேருக்கு கனவுல இறந்தவங்க வருவாங்க, அவங்க கனவுல காணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அப்படியே நேர்ல நடக்கும். சில பேர் ஆவிகளோட பேசுவாங்க, அந்த ஒரு பிரம்மாண்டமான சக்தி, அந்த ஒரு உள்ளுணர்வு, அதை இந்த 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம உறுதிப்படுத்துவோம். அடுத்தது ஒருத்தவங்க ஒழுக்கமானா இருப்பாங்களா, ஒழுக்கமற்றவர்களா இருப்பாங்களா அப்படிங்கறத 9ஆம் பாவகம் உறுதிப்படுத்தும். 9ஆம் பாவகம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் ஒழுக்கமான், ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 9ஆம் பாவகம். ஆசான்,
குருநிலை அடைகிறது. யாருக்கெல்லாம் 9ஆம் பாவகம் வலுத்திருக்கோ அவங்க குருநிலை அடைஞ்சிருவாங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய துறைகள்ல இருப்பாங்க, ஆசிரியரா இருப்பாங்க. இது 9ஆம் பாவகம் உறுதிப்படுத்தும். அடுத்து உபதேசம் சொல்றது, ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது, அதுக்கு 9ஆம் இடம் வலுத்து இருக்கணும். அதே போல சுபம், பாக்கியம், அத்ருஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிடம் சார்ந்த ஆய்வு, ஜோதிடர்களுக்கும் 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும், பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். ஜோதிடம் சார்ந்த ஆய்வுகள் அதிகமா செய்யறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பாக்கியஸ்தானம் வலிமையா இருக்கும். அட்லீஸ்ட் பாக்கியஸ்தானத்தை குருவாச்சும் பார்த்துருக்கணும். அவங்களுக்கு எல்லாம் ஜோதிடம் சார்ந்த ஆய்வு, ஜோதிடம் சார்ந்த அறிவு, ஜோதிடத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதே மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு அதிகமா போயிட்டு வருது, புனித யாத்திரைகள் அதிகமா செய்யறது, அறச்செயல்கள் அதிகமா செய்யறது, கொடைவன்மை அதிகமா இருக்கிறது, அயல்நாடு பயணங்கள் அதிகமா மேற்கொள்றது, முன் ஜென்மத்தை பற்றி அறிந்து கொள்றதுல ஆர்வம் காட்டுறது. இதெல்லாம் இந்த பாகிய ஸ்தானத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டம், உயர்நிலை கல்வி, உயர்வான படிப்புகள், இதையும் இந்த 9ஆம் பாவகம் உறுதிப்படுத்தும். மேலும் இந்த 9ஆம் பாவகம் வலுத்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா கோவில், அறநிலையம், பணம் புழங்கக்கூடிய இடம், அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட விஷயம், தர்ம ஸ்தாபனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி இந்த 9ஆம் பாவகம் உடல் உறுப்புல தொடை பகுதியை குறிக்கக்கூடிய இடம். இதெல்லாம் நம்ம 9ஆம் பாவத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்திருக்கிறது 9ஆம் பாவகத்துடைய ஆதிபத்திய விசேஷத்தை பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. 9ஆம் பாவகத்துக்குள்ள நம்ம டீப்பா போனோம்னா இந்த ஆதிபத்தியமே இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாகிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா என்ன பலன், எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கறத நான் ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முதலாவதா 9ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா என்ன பலன்? 9ஆம் அதிபதி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு, உடைய ஜென்மஸ்தானத்துல இருக்காரு, என்ன நடக்கும்? ஜாதகர் ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்தவரா இருப்பார். ஜாதகருக்கு தேவையான எல்லா பாகியங்களும், அனைத்து வாய்ப்புகளும், அனைத்து முயற்சிகளும் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். நல்ல சிந்தனை, ஒழுக்கம் நிறைந்தவர்களா இருப்பாங்க, நற்சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். தர்ம ஸ்தாபனம் நிறுவுறது, தான தர்மம் செய்யறது, கோவில் குளங்கள், அறநிலைத்துறை இது சார்ந்த துறைகள்ல பணிபுரிகிறது, கோவில் திருப்பணிகள் செய்யறது, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இது சார்ந்த சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க. தன்னுடைய மதத்தின் மீது ஆர்வம் உடையவர்கள், தன்னுடைய மதத்தை மதிக்கக்கூடியவர்கள் 9ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறவங்க. அதே மாதிரி 9 கூடிய ஒரு லக்னத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒழுக்கமான், தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுப்பாங்க, தனக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை வச்சு அந்த நெறிமுறைகளோட வாழ்க்கை நடத்துவாங்க. மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், தந்தை மேல பாசம் பற்று உடையவர்களா இருப்பாங்க. தந்தை அன்பு உடையவர்கள், தந்தை வழி சொத்துக்கள் ஜாதகருக்கு அற்புதமான முறையில கிடைக்கும். தந்தையும் ஒரு உயர்ந்த இடத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களை அதிகமா விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல தர்ம சிந்தனை இருக்கும். பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உயர்கல்வி படித்தவர்களா இருப்பாங்க. கல்வியில ஒரு ஈடுபாடு, நாட்டம் இருக்கும். வெளி இடங்கள், வெளி தேசம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி மதம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்தவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் சரியான நேரத்தில் கிடைச்சிடும். நல்ல பாக்கியவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க எந்த தொழில இறங்கினாலும் சரி, அதுல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு உயர்வான நிலைக்கு வருவாங்க. தலைமை பொறுப்பு நிறைந்தவர்கள், தலைமை பதவி இவங்களுக்கு தேடி வரும். மதிக்கத்தக்க தோரணை உடையவர்களா இருப்பாங்க. சுபகிரகமா இருந்தா ரொம்ப அட்டகாசம், பாவகிரகமா இருந்தா இந்த படிநிலைகளை நம்ம குறைச்சுக்கணும். அதே மாதிரி சான்றோர்கள், பெரியவர்கள், இவங்க எல்லாரும் இவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருப்பாங்க. நல்ல பெயர் புகழ் உடையவர்கள். தகப்பன் வழி சொத்துக்கள் அற்புதமான முறையில கிடைச்சிடும். சாஸ்திர ஆய்வு உடையவர்களா இருப்பாங்க. சாஸ்திரத்துல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஜோதிடம் சார்ந்த ஆய்வு உடையவர்கள், ஜோதிடத்துல ஒரு ஈடுபாடு இருக்கும். பதவி, மகிழ்ச்சி இதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமா கிடைக்கும். ரொம்ப நல்ல அமைப்பு. 9ஆம் அதிபதி சுபகிரகமா இருந்தா அவர் லக்னத்துல இருந்தா உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. இதுல நம்ம ஸ்தான பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்கணும். அந்த இடத்துல அவர் ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை, சமம் இது போன்ற நிலைகள்ல எந்த நிலையில இருக்காரு? இந்த லக்னத்தை சுபகிரகம், பாவகிரகம் பார்த்திருக்கா? லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காரு? லக்னாதிபதி 6, 8, 12 மறையாம 1, 4, 7, 10, 1, 5, 9 இது போன்ற சுபத்துவமான ஸ்தானங்கள் அமர்ந்திருக்காரா அப்படிங்கிற அந்த நிலையை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பொதுவா 9ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்பிளா சொல்லணும்னா ஜாதகர் ரொம்ப டிசிப்ளினான பர்சனா இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு வரையறையை வகுத்து அதன் வழியில நேர்மையான வழியில பயணிக்க ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்? 9 கூடியவர் 2ஆம் இடத்துல இருந்தார்னா ஜாதகர் நல்ல நிலையான வருமானம் உடையவரா இருப்பார். தந்தை வழி ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள் அற்புதமான முறையில கிடைச்சிடும். பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகம் ஜாதகருக்கு அமைய வாய்ப்பு உண்டு. 9-2 தொடர்பு உள்ளவங்க நிறைய பேர் ஜோதிடர்களா இருப்பாங்க. நல்ல பேச்சு திறன் இருக்கும். கலை நயம் மிக்க பேச்சு இவங்க கிட்ட அற்புதமான முறையில இருக்கும். அதே மாதிரி தெய்வம், பக்தி, இதிகாசம் இது சார்ந்த
பேச்சுக்களை அதிகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சுல எப்போதும் ஒரு ஆன்மீகம் கலந்திருக்கும். ஆன்மீகம் கலந்த ஒரு பேச்சு உங்களுடைய வார்த்தைகள்ல அதிகமா வெளிப்படும். இவங்க ஒரு நாளைக்கு இவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஒரு முறைக்கு 100 முறை சொல்லுவாங்க, வாய் விட்டு சொல்லுவாங்க. இவங்க வாயிலிருந்து ஏதாச்சும் ஒரு கடவுளுடைய பேரு தொடர்ச்சியா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இது 9-2 தொடர்பு. 9ஆம் அதிபதி 2ல இருக்கிறவங்க நான் பார்த்த வரைக்கும் நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர்களா இருப்பாங்க. நல்ல பணவரவு உண்டு, நல்ல கல்வி உண்டு, உயர்தரமான கல்வியை படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்விக்காக இடமாற்றம் அடையக்கூடியவர்கள், நீண்ட தூரத்துல போய் படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல வாய்ஜாலம் மிக்கவர்கள், நல்ல பேச்சு திறன் இருக்கும். அறநிலையத்துறை, கருவூலம், வங்கி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த துறைகள்ல பெரும்பாலும் ஈடுபடுறாங்க. 9-2 தொடர்புடையவர்கள் நான் பார்த்த வரைக்கும் வங்கி துறையில நிறைய பேர் இருக்காங்க. வங்கி சார்ந்த துறைகள்ல அதிக பேர் ஈடுபட்டு இருக்காங்க. ஆன்மீகம் தொடர்புடைய சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல அந்நியர் தொடர்பு, நீண்ட தூர பயணம், இதன் மூலமாக ஆதாயம் இவர்களுக்கு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் சென்று ஆதாயம் ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்துடைய ஆதரவு மிக அற்புதமா இவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்றதுனால ஜாதகருடைய பேச்சுல ஒரு நாணயம் இருக்கும். உண்மைக்கு புறம்பா பேச மாட்டாங்க. நாணயமிக்க பேச்சு இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க. உண்மையை அதிகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகம் தொடர்புடைய பேச்சு, அந்த பாவ புண்ணியங்களுக்கு பயந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு சுபாவம் இதெல்லாம் ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல குடும்பம் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். தகப்பன் மூலமாக அற்புதமான ஆதாயம் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக ஒரு தனலாபம் இவர்களுக்கு உண்டு. தந்தைக்கு ஏதாச்சும் பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அது ஜாதகருக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி நல்ல கீர்த்தி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய சொத்து இதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமா கிடைச்சிடும். அடுத்தது 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்தா என்ன பலன்? 9 கூடியவர் 3ஆம் இடத்துல இருந்தா ஜாதகருக்கு இறை பக்தி எல்லாம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் இடத்தையே 9ஆம் அதிபதி பாக்குறாரு. நல்ல ஜாதகருக்கு இறை பக்தி உண்டு. தெய்வ நம்பிக்கை உடையவர் தான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஜாதகருக்கு உதவியா இருப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு, தந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு, பூர்வீகத்தை விட்டு வெளியேறி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 3ல இருந்தாக்கா தகப்பனோட ஒரு மாதிரி விரோதம் அல்லது தகப்பனோட ஒரு முறை பிரிவு. தகப்பனை விட்டு பிரிஞ்சு வெளியிடங்கள் இருந்தா பிரச்சனை இல்லை. தந்தை கூடவே இருக்காங்கனாக்கா ஒரு மாதிரி கருத்து போராட்டம், ஒரு மாதிரி விரோத அமைப்பு இருக்கும். தந்தையை விட்டு பிரிந்து இருக்காங்கனாக்கா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி வில்லங்க அமைப்பு ஒரு முறை நீங்கும். அதே போல ஜாதகர் சுய முயற்சி உடையவரா இருப்பாரு. முயற்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். இவங்க எடுக்கிற முயற்சிலாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். எடுக்கிற முயற்சியில அபாரமான வெற்றியை கொடுத்துரும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 3ல இருக்கிறவங்களா பார்த்தோம்னாக்கா இளைய சகோதர சகோதரியுடைய ஆதரவை பெற்றவர்களா இருப்பாங்க. ஜாதகரை விட ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரத்துவம் ரொம்ப நல்ல நிலையில இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. நல்ல ஒத்துழைப்பா இருப்பாங்க. அண்டை அயலாளர்களோட இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி அதிகமா கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால நிறைய ஆதாயம் உண்டு. 9ஆம் அதிபதி 3ல இருக்கிறவங்க இடமாற்றத்தை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தந்தை வழி சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுல ஒரு முறை வில்லங்கம் அதன் பிறகு இடமாற்றம் அடைந்த பிறகு அந்த சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். இது போன்ற அமைப்புகளை 9ஆம் அதிபதி 3ல இருக்கும்போது பொதுவா கொடுக்கிறாரு. அடுத்தது 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திரிகோண ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானம் ஏறுறாரு. சோ 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒரு கிரகம் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் நிரம்பியவராக இருப்பாரு. நல்ல கல்வி உண்டு ஜாதகருக்கு. 1க்கு 2 மொழி கற்றவராக இருப்பாங்க. நல்ல கல்வியில தேர்ச்சி, உயர்தரமான கல்வி, கல்வியின் மூலமாக வளர்ச்சி. இவங்களுடைய படிப்பை வச்சு இவங்க ஒரு உயர்வான நிலைக்கு வந்துருவாங்க. நல்ல ஒழுக்கமான இருப்பாங்க. தாயார் சுய ஒழுக்கம் நிறைந்தவரா இருப்பாரு. தாயார் தெய்வ பக்தி நிறைந்தவர்களா இருப்பாங்க. தாயாருக்கு கடவுள் தான் ஃபர்ஸ்ட், இறைவனை வணங்கி அதன் பிறகுதான் அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எனவே தாயார் ஒழுக்கம் நிறைந்தவர், தாயார் தெய்வ பக்தி நிறைந்தவர். தாயாருக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பேச்சு அதிகமா இருக்கும். அதிகமா தெய்வங்களை பத்தி பேசுறது, தெய்வ சாஸ்திரங்களை பத்தி படிக்கிறது, தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை மூழ்கி இருக்கிறது, இதெல்லாம் தாயாருக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். 9ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்க சுய ஒழுக்கம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. நிலையான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. தந்தைக்கு ஒரு மேலான நிலை உண்டு. தந்தை ஒரு உயர்வான நிலையை அடைவாங்க. நல்ல சுகவாசியா இருப்பாங்க. இருக்கிறதுக்கு நல்ல வீடு இருக்கும். வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல எந்த பஞ்சமும் இருக்காது. நல்ல வீடு, நல்ல வண்டி, நிறைய நிலபுலங்கள், விவசாயம் செய்யக்கூடிய யோகம், தந்தை வழி சொத்துக்கள் இருந்தா அது ஜாதகருக்கு கிடைக்கும். சோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயார் மற்றும் தாயார் வழி உறவினர்களுடைய ஆதரவு மிக அற்புதமா ஜாதகருக்கு கிடைக்கும். தாய் மற்றும் தாயுடைய வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. அதே மாதிரி ஜாதகர் நல்ல
சுகபோகமான குடும்பத்துல பிறந்திருப்பாரு, நல்ல பாரம்பரியமிக்க குடும்பத்துல பிறந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது வீட்டில் கால்நடை வளர்ப்பு இருக்கும். கால்நடை வளர்ப்பு மூலமாக ஒரு மகிழ்ச்சி, கால்நடை வளர்ப்பு மூலமாக ஒரு ஏற்றம். ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான முறையில் கிடைக்கும். பொதுவா 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது நல்லது. அந்த இடத்துல அவர் எந்த ஸ்தான நிலையை அடைகிறாரு, ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை, சமம், இது போன்ற அமைப்புகள்ல அவர் எந்த நிலையில இருக்காரு, அந்த இடத்தை எந்த கிரகம் பார்த்திருக்கு, சுபருடைய தொடர்பு இருக்கா, பாவருடைய தொடர்பு இருக்கா, அந்த 4ஆம் இடத்த அதிபதி 6, 8, 12 மறையாம நீச்சமாகாம பாவ கிரக தொடர்பு பெறாம நல்ல நிலையில இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும். பொதுவா 9 கூடியவர் நாளில் இருக்கிறது யோகம், நல்லது. அப்படி 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டே இருந்தாலும் தடை தாமதத்தோட எல்லாம் ஜாதகருக்கு கிடைச்சிடும். தனக்கு தேவையானதை எல்லாத்தையும் போராடி ஜாதகர் டெஃபினட்டா அடைந்து விடுவார் அப்படிங்கிறது தான் இதோடைய யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது 9ஆம் அதிபதி பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்? திரிகோண ஸ்தானாதிபதி மறு திரிகோணம் ஏறி இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 9 கூடியவர் 5ல. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகருக்கு அதீதமான அதிர்ஷ்டம் கிடைச்சிடும். ஜாதகர் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா தந்தை நல்ல சொத்து பத்துக்களை உடையவரா இருப்பாரு, தந்தை நல்ல சுகவாசியா இருப்பாரு, தந்தையுடைய ஆதரவு ஜாதகருக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை தலை தூக்கி நிற்கும். முன் ஜென்மத்தை பற்றி அறிந்து கொள்றதுல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவர்களா இருப்பாங்க. மனதை அமைதிப்படுத்துறதுல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. உங்களுடைய மனசு ரொம்ப அழகா இருக்கும், அமைதியா இருக்கும், நல்ல கலைநயமிக்க பேச்சு இருக்கும். ஜோதிடம் சார்ந்த அந்த ஆய்வு, ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ஈடுபாடு இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு அதிகமா வந்துடும். அதே போல தன்னுடைய முன் ஜென்மத்தை உணரக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. 9ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஜாதகருடைய தந்தை ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு உடையவரா இருப்பார். பாவ புண்ணியங்களுக்கு பயந்தவர்களா இருப்பாங்க. ஜாதகரை பாவ புண்ணியத்துக்கு அதிகமா பயப்படுவார். அதே மாதிரி ஜாதகர் பொதுவா அதிர்ஷ்டம் நிறைந்தவரா இருப்பாரு. நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். கல்வியின் மூலமா ஆதாயம் உண்டு. படிச்ச படிப்பை நல்ல விதத்துல பயன்படுத்தி அதை உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. எனவே படித்த கல்வி கை கொடுக்கும். கல்வியின் மூலமா ஆதாயம் உண்டு. ஜாதகர் நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வாழ்க்கையில ஒரு நிறைவான நிலையை அடைவாரு. சுகபோகமான ஒரு வாழ்க்கை, சுகபோகமான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சி இதெல்லாம் அற்புதமா ஜாதகருக்கு உண்டு. ஜாதகர் எப்போதும் மன மகிழ்ச்சியோட செயல்படுவார். கஷ்டம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு பெருமளவு தெரியாது. அதே மாதிரி பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களா இருப்பார். 9ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்களாம் பெரியவர்களை, வயதில் மூத்தவர்களை, நல்ல படித்தவர்களை மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளால அதிர்ஷ்டம் உண்டு. 9ஆம் அதிபதி 5ல இருந்தா நல்ல புத்திசாலித்தனம் மிக்க ஒரு குழந்தை பிறக்கும். ஆன்மீக சிந்தனை மிக்க ஒரு குழந்தை பிறக்கும். அழகான புத்திரம் உண்டு. பிள்ளையால ஒரு உயர்வு, பிள்ளை பிறந்த பிறகு அதிர்ஷ்டம். குழந்தைகளால ஜாதகருக்கு ஒரு பெயர் புகழ் அதிகரிக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 5ல இருந்தா அரசியல் ஈடுபாடு உண்டு. அரசியல் மூலமாக ஆதாயம் உண்டு. நல்ல அரசியல்வாதியாக இருப்பாரு. மற்றவர்களால போற்றத்தக்க இடத்துல ஜாதகர் போய் போஷன் எடுப்பாரு. நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கும். பெயர் புகழ் இதெல்லாம் வந்து ஜாதகரை தேடி வரும். தெய்வ வழிபாடு மிகுந்தவரா இருப்பாரு. தெய்வ வழிபாட்டின் மூலமாக மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை படைத்தவரா இருப்பாரு. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, கோவில் கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் ஜாதகருக்கு உண்டு. ஆன்மீகத்துக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. முன்னோர்களை மனமுருகி வணங்கி முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் 9ஆம் அதிபதி 5ல இருக்கும்போது ஏற்படுது. பூர்வீக சொத்து உண்டு. பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு. ஜாதகருக்கு அது பரிபூர்ணமா கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பூர்வ புண்ணிய பலம் ஜாதகருக்கு மிக அற்புதமாக கிடைக்கும். குலதெய்வத்துடைய அருள் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி பண உதவி பண்றது, குலதெய்வ கோவிலை வந்து பிரம்மாண்டப்படுத்துறது, குலதெய்வ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு ஒரு பாக்கியமா கிடைக்கும். பொதுவா 9 கூடியவர் 5ல இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், ரொம்ப நல்ல நிலை. அடுத்தது 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. ருணரோக சத்துரு ஸ்தானத்துல 9ஆம் அதிபதி பாகியஸ்தானாதிபதி. பொதுவா இந்த அமைப்பு வந்து வாழ்க்கையில தடை தாமதத்தோட எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு வரும். ஜாதகர் அதிக முயற்சி போட்டு எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும். உயர்கல்வியில தடையை கொடுக்குது. அதே மாதிரி தந்தையோட உறவு நிலை சரியா இருக்காது. தந்தை சார்ந்த விஷயங்கள்ல, தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திடுது. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள
கொள்ளும் பொழுது தந்தையால ஏதோ ஒரு விதத்துல ஒரு வருத்தம், தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, தந்தை வழி உறவுகளோட ஒத்து போகாத நிலை, இதெல்லாம் வந்து இந்த 9ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகுது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா அதுல வில்லங்க அமைப்பு, தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை, இதை வந்து 9ஆம் அதிபதி 6ல இருக்கும்போது கொடுக்குது. இந்த 9ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பங்காளி சண்டை இருக்கும், பங்காளியோட ஒரு விரோத அமைப்பு இருக்கும். அதே மாதிரி மதம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாதகருக்கு அவ்வளவா ஈடுபாடு இருக்காது. அந்த பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பாதிப்பு இருக்கும். எந்த விதமான பாக்கியமும் இல்லாத நிலை 9ஆம் அதிபதி 6ல இருக்கும்போது உருவாகுது. அதே மாதிரி வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு உத்தமமா கிடைச்சிடும். நல்ல வேலை உண்டு, நல்ல உத்தியோகம் உண்டு, அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். 9-6 தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல வேலை கிடைச்சிடும், வேலையால உயர்வு உண்டு. ஆனா வேலைக்காக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வெளிநாட்டுல போய் உத்தியோகம் பார்க்கறது, வெளிநாட்டுல செட்டில் ஆகுறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரத்தை ஈட்டுறது, இதெல்லாம் 9-6 தொடர்பு உள்ளவங்களுக்கு உண்டாகும். நீண்ட தூர பயணத்தின் மூலமா ஆதாயத்தையோ, நீண்ட தூர பயணத்தின் மூலமாக உத்தியோகத்தையோ ஜாதகர் பெறுவார். 9 கூடியவர் 6ல இருக்கிறது பூர்வீகத்தை விட்டு ஜாதகரை வெளியேற்றும். ஜாதகர் வந்து பூர்வீகத்தில் இருக்க முடியாது, வெளியேறி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. இடமாற்றத்திற்கு பிறகு வளர்ச்சி, இடமாற்றத்திற்கு பிறகு பாக்கிய அபிவிருத்தி, அதை வந்து ஜாதகர் சந்திப்பார். பூர்வீகத்திலே இருந்தா ஜாதகருக்கு பெருசா முன்னேற்றம் இருக்காது. இவங்கெல்லாம் வந்து தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு உண்டு. அதே போல இவர்களுக்கு தொடை சம்பந்தமான வியாதி, தொடை பகுதிகளில் ஏதாச்சும் அறுவை சிகிச்சை அல்லது தொடை பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை, இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. சோ அதுல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த 9 கூடியவர் 6ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பூர்வீக சொத்துல ஒரு நஷ்டம், பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. தகப்பனோட ஒரு மாதிரி விரோதம், வம்பு வழக்கு, இது சார்ந்த விஷயம் தகப்பனோட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆதரவில்லாத நிலை, தந்தை வழி உறவுகளால ஆதாயம் இல்ல, தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி 9 கூடியவர் 6ல இருக்கும்போது புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உருவாகுது. தாமதப்பட்ட புத்திர பாகியம் கிடைக்குது. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தால அதிகமான விரைய செலவு, கடன் நிலை, இதை வந்து ஜாதகருக்கு கொடுக்குது. சோ அதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9 கூடியவர் 7ல இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். திரிகோண ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடம் சப்தம கேந்திரத்துல இருக்காரு, ரொம்ப நல்ல அமைப்பு. 9 கூடியவர் 7ல இருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ள வைக்கும். நீண்ட தூர பிரயாணத்தின் மூலமாக ஆதாயம் உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க நீண்ட தூரத்துல அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை தெய்வ பக்தி நிறைந்தவராக இருப்பாங்க, வாழ்க்கை துணை அதிர்ஷ்டம் நிறைந்தவராக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு இவங்களுக்கு மிக உயர்ந்த நல்ல உயர்வு அப்படிங்கிறது உருவாகும். வாழ்க்கை துணை அந்நியத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. முகம் தெரியாதவரை இவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறவங்க திருமணத்திற்கு பிறகு உயர்வை சந்திக்கிறாங்க, திருமணத்திற்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கிறாங்க. வாழ்க்கை துணை நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாங்க. அதே மாதிரி வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை கடவுள் பக்தி நிறைந்தவரா இருப்பாரு. அதே மாதிரி ஜாதகருக்கு வியாபாரம் சார்ந்த தொடர்பு அதிகமா இருக்கும், வியாபார சிந்தனை உடையவரா இருப்பாரு. வெளிநாடு நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. வாழ்க்கை துணை ஜாதகருக்கு ஒரு பக்கபலமா இருப்பாரு. மேலும் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஊரறிய திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு பத்திரிகை வச்சு நல்லா பிரம்மாண்டமா திருமணத்தை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பாக்கிய அமைப்பை 9ஆம் அதிபதி 7ல இருக்கும்போது கிரியேட் பண்ணி கொடுக்குது. மேலும் இந்த 9ஆம் அதிபதி 7ல இருக்கும்போது பிள்ளைகளால ஆதாயம் உண்டு, பிள்ளைகளால நன்மை உண்டு. பிள்ளை பிறந்த பிறகு மகிழ்ச்சி குடும்பத்துல அதீதமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து இருந்தா அந்த பூர்வீக சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம் மிக அற்புதமா கிடைக்கும். இதெல்லாம் வந்து 9ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சுப கிரகம், ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் 6-8-12ல பொதுவா மறையக்கூடாது. அதுல குறிப்பா 8ஆம் இடம் விஷஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ல போய் 9ஆம் அதிபதி அமைகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. 9ஆம் அதிபதி 8ல இருந்தா தன்மனைக்கு 12ல மறைவார், லக்னத்துக்கு 8ல தன்மனைக்கு 12ல, இது போன்ற அமைப்புகளை வருவார். இது வந்து ஃபர்ஸ்ட் தந்தையோட ஒரு விரோத அமைப்பை கொடுக்கும், தந்தைக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒத்து போகாத அமைப்பு இருக்கும், அல்லது தந்தை பிரிந்து வளரக்கூடிய அமைப்பு, தந்தை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு, தந்தையால எந்த ஆதாயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அல்லது தந்தையோட விரோத அமைப்பு, அல்லது தந்தைக்கு நோய் வாய்ப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. தந்தை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார், அதனால ஜாதகருக்கு கடுமையான செலவு, அல்லது தந்தையால ஒரு முறை அவமானம் வந்து நீங்கும் ஜாதகருக்கு. தந்தை தான் ஜாதகருக்கு ஒரு எதிரியாகவோ அல்லது கஷ்டத்தை தரக்கூடியவராகவோ இருப்பார். ஒரு சிலருக்கு நான் பார்த்த வரைக்கும் தந்தை அன்பு கிடைக்காமலே போயிடுது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த 9-8 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வருது. மேலும் பித்ருக்களுடைய அந்த ஆசீர்வாதம் ஜாதகருக்கு ரொம்ப குறைவா தான் கிடைக்கும். ஜாதகருக்கு தெய்வ பக்தி அந்த அளவுக்கு இருக்கு.
இருக்காது. கடவுள் பக்தி அப்படிங்கிறது பொதுவா இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். மற்ற ஸ்தானாதிபதிகள் குறிப்பா லக்னாதிபதி 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தா தெய்வ பக்தி உருவாயிடும். ஆனா 9, 8 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெய்வ பக்தி ஒரு மாதிரி கலவையா இருக்கும். எல்லாத்தையும் சயின்டிபிக்கா பார்ப்பாங்க. தெய்வ பக்தியில ஒரு முரண்பாடு இருக்கும். தெய்வீகம் தெய்வம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அந்த அளவுக்கு இருக்காது. ஜாதகரே பொதுவா நேர்மை குறைந்தவரா இருப்பாரு. ஜாதகருக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி முன்னோர்களிடம் நற்பெயர்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஜாதகருடைய முன்னோர்களை பத்தி விசாரிச்சோம்னாக்கா அவர்கள் பற்றிய அந்த செய்திகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஒரு கலங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அதே மாதிரி பாக்யாதிபதி 8ல இருந்தா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜாதகருக்கு ஆயுள் பலம் தீர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆயுள் பலம் பரிபூர்ணமா கிடைக்கும். அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9, 8 தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறிடுவார். பூர்வீகத்துல இருக்க முடியாது. பூர்வீகத்தை விட்டு வெளியேறிட்டா ஜாதகருக்கு கண்டிப்பாக உயர்வு உண்டு. வெளியிடம் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா பெரிய அதிர்ஷ்டம் பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த 9, 8 தொடர்பு உள்ளவங்களுக்கும் புத்திர தோஷம் உண்டு. குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டு அமையும். தகப்பனுக்கு நோய் உருவாகிறது. தகப்பன் வழி சொத்துக்கள் இருந்தா அதுல ஏதாச்சும் நஷ்டம் ஏற்படுறது. தகப்பன் வழி சொத்துல வில்லங்கம் வம்பு வழக்கு இருக்கிறது. இது போன்ற அமைப்புகளை இந்த 9ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது கொடுக்குது. 9, 8 தொடர்பு அந்த அளவுக்கு நல்லது இல்ல. இதை பயணத்துக்கு வேணா ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். தந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை, வெளியிடம் வெளி மாநிலம் வெளிநாடு போய் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இதை ஜாதகருக்கு கொடுக்குது. அடுத்தது 9ஆம் அதிபதி 9லே இருந்தா என்ன பலன்? 9ஆம் அதிபதி 9லே இருக்காருன்னா ஆட்சியா இருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நல்லது. 9 கூடிய ஒரு 9லே இருந்தா ஜாதகருக்கு சகல விதமான பாக்கியங்களும் கிடைச்சிடும். ஜாதகருடைய தந்தை நல்ல வளமானவரா இருப்பார். நல்ல தெய்வ பக்தி நிறைந்தவரா இருப்பார். சகல விதமான பாக்கியமும் ஜாதகருக்கு மிக அற்புதமா கிடைச்சிடும். தந்தை வழி ஆதாயத்தை ஜாதகர் பரிபூர்ணமா அனுபவிப்பார். அதே மாதிரி ஜாதகர் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக ஆதாயத்தை அறுவடை செய்வார். நீண்ட தூர பயணங்கள்ல விருப்பமுடையவரா இருப்பாரு. அந்நியர்களுடைய தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறது, மதம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது, மத தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல உயர்வை அடைகிறது, கோவில் கட்டக்கூடிய எண்ணம், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமா உருவாகும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 9லே ஆட்சியா இருந்தாங்கன்னா ஜாதகர் இயற்கையாகவே நல்லொழுக்கம் நிறைந்தவராக இருப்பார். சுய ஒழுக்கம் நிறைந்தவர். நல்ல குணாதிசயங்களை உடையவரா இருப்பார். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை தரக்கூடியவரா இருப்பாரு. மதிக்கத்தக்க தோரணை உடையவரா இருப்பாரு. ஜாதகர் அப்படியே நடந்து வந்தா 4 பேர் எந்திரிச்சு வணக்கம் வைப்பாங்க. அந்த மாதிரியான மதிக்கத்தக்க தோரணை இருக்கும். அதே மாதிரி மதப்பற்று உடையவர். தன்னுடைய மதத்தின் மேல பற்று உடையவரா இருப்பார். தினமும் கோவில் குளங்களுக்கு போயிட்டு தான் தன்னுடைய ரெகுலர் ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி தெய்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். உயர்கல்வி உடையவர். உயர்கல்வி மூலமாக சகல விதமான முன்னேற்றத்தையும் அடையக்கூடியவர். நல்ல கல்வி ஞானம் உண்டு. மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர். மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய இடத்துல ஜாதகர் இருப்பாரு. தகப்பன் வழி சொத்துக்கள் இருந்தா அது கிடைக்கும். வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. தன்னுடைய படிப்பின் மூலமாக சுய முயற்சியில முன்னேறி வெளிநாடு வெளி மாநிலம் போய் குடியுரிமை வாங்கிட்டு அங்க போஷன் ஆயிடுவாங்க. அதெல்லாம் 9ஆம் அதிபதி 9லே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கிய அமைப்பா இருக்கு. குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகர் அதிக முனைப்போட செயல்படுவார். அமெரிக்கா சிட்டிசன் ஆகிறது, பிரான்ஸ்ல சிட்டிசன் ஆகிறது, இது போல வெளிநாட்டுல போய் சிட்டிசன் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடு ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் உண்டு. புத்திரர்களால ஆதாயம் உண்டு. புத்திரர்கள் நல்ல செல்வாக்கு நிறைந்தவர்களா இருப்பாங்க. ஜாதகருடைய பிள்ளைகள் இன்னும் ரொம்ப நல்ல நிலைக்கு வருவாங்க. நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகள் ஜாதகருக்கு பிறப்பாங்க. ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைச்சிடும். நல்ல கீர்த்தி, நல்ல புகழ், நல்ல பெயர், இதெல்லாம் ஜாதகருக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும். நல்ல அதிகாரமிக்க பதவியில போய் ஜாதகர் அமருவாரு. அதே போல அரசியல் நாட்டம் உண்டு. அரசியல்ல ஈடுபட்டாங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும். ஜாதகருக்கு எல்லா வகையிலும் நன்மையான விஷயத்தை கொடுக்கும் இந்த 9ஆம் அதிபதி 9ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9 கூடியவர் 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் உருவாகும். 9, 10, 10, 9 அல்லது 9ஆம் அதிபதி 10லையும் 10ஆம் அதிபதி 9லையும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது. 9, 10ஆம் அதிபதி சமசப்தமமா பார்த்துக்கிறது. இதெல்லாம் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9, 10 தொடர்புடையவங்களா பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டை வச்சு நிறைய பேர் நடத்துறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் 9, 10 தொடர்பு உள்ளவங்க நிறைய பேர் வங்கி துறையில பணிபுரிகிறாங்க. வங்கி, அறக்கட்டளை, ஆசிரியர் துறை, மத போதகர், அறநிலைத்துறை, அந்நியர் சம்பந்தப்பட்ட துறை, அந்நியர்கள் மூலமாக வருமானம், இந்த துறைகள்லாம் ஈடுபட்டு நல்ல வருமானத்தை
ஈட்டக்கூடியவர்களா இருக்காங்க. அதே மாதிரி 9-10 தொடர்பு இருந்தா நிறைய பேர் ஆசிரியரா இருக்காங்க, அதை நான் பார்த்திருக்கேன். அதே போல தொழில் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு மாதிரி தடை அமைப்பு ஏற்படுது. இதுவே உத்தியோகம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். சுய தொழில்னு வரும்போது ஒரு முறை தடையை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா நல்ல நேர்மையான ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய தொழில், தன்னுடைய உத்தியோகம் இதில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்ல அந்த உத்தியோகத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னாக்கா அந்த வேலைக்கு உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. நல்ல கௌரவம் உண்டு. ஜாதகருக்கு நல்ல கௌரவம், பட்டம், பதவி இதெல்லாம் தேடி வரும். அரசியல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியல்ல ஈடுபட்டாங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 200% பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி 9-10 தொடர்புடையவங்க தர்ம ஸ்தாபனங்கள் அதிகமா வச்சிருக்காங்க. தான தர்மம், வழிபாடு இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருக்காங்க. உயர் பதவிகளை வகிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அரசாங்க உத்தியோகத்துல பெரும்பாலும் அமரக்கூடியவர்கள் இந்த 9-10 தொடர்புடையவர்கள் தான். அதே மாதிரி 9ஆம் அதிபதி 10ல இருக்கிற போது ஜாதகருக்கு நல்ல மதிக்கத்தக்க தோரணம் உண்டு. சமுதாயத்துல கௌரவம் உண்டு. சமுதாயத்துல நற்பெயர்கள் உண்டு. அதே மாதிரி நல்ல செல்வம், சுய முயற்சியில முன்னேறி நல்ல செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இது போன்ற அற்புதமான ஒரு நற்பலன்களை இந்த 9-10 தொடர்பு கொடுக்குது. இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பு தான். அடுத்தது 9ஆம் அதிபதி 11ல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் அதிபதி 11ல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. 9-11 தொடர்பு உள்ளவங்க வெளிநாடு போறது ரொம்ப யோகம். வெளிநாட்டின் மூலமா ஆதாயம் உண்டு. அந்நியர்கள், முகம் தெரியாத மனிதர்கள், அவர்கள் மூலமா ஆதாயம் ஜாதகருக்கு உண்டு. நண்பர்கள் மூலமா ஆதாயம் உண்டு. பெரிய உயர்ந்த நிலையை அடைந்த மனிதர்களுடைய நட்பு அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகருடைய தந்தை நீண்ட தூர பிரயாணங்களை செய்யக்கூடியவரா இருப்பாரு. கல்வி நிறுவனங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், மதம் தொடர்புடைய விஷயம், விவசாயம் சார்ந்த விஷயம், அறநிலைத்துறை, ஆன்மீகம், அறக்கட்டளை இது சார்ந்த விஷயங்கள் மூலமா ஜாதகருக்கு நல்ல தனலாபம் உண்டு. நல்ல செல்வ வளம் உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உயர்தரமான நண்பர்கள் கிடைப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் ஜாதகரை விட நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. அதே போல மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல உதவி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் ஜாதகருக்கு ஒரு பக்கபலமா இருப்பாங்க. கல்வியில உச்சநிலை கல்வியை பயிலக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு கிடைக்கும். படிச்சுட்டே போவாங்க. இந்த 9-11 தொடர்பு இருக்கிறவங்களாம் நல்ல உயர்நிலையான ஒரு கல்வியின் மூலமாக ஆதாயம், படித்த படிப்பை லாபமா மாத்துறது, படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிறது, அதெல்லாம் ஜாதகருக்கு உண்டு. அதே மாதிரி ஜாதகர் என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனே கிடைச்சிடும். தான் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு உண்டு. 9-11 அபிலாசைகளை செல்லக்கூடியது. 11ஆம் இடம் அபிலாசைகளை செல்லக்கூடியது. 9ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் அதிபதி 11ல இருக்கும்போது தான் ஆசைப்பட்டது அதிர்ஷ்டமா மாறும். ஆசைப்பட்டது அப்படியே நடக்கும். ஆசைப்பட்டதை அடையக்கூடிய அந்த ஆற்றல் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது விரயமாகும். பூர்வீக சொத்தை வித்து தன்னுடைய முன்னேற்றத்திற்கு அதை படிக்கிறதுக்கெல்லாம் மாத்திப்பாங்க. தெய்வீக வழிபாடு உண்டு. ஆன்மீகத்துக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்தால நல்ல நன்மைகள் கிடைக்கும். தனக்கு தேவையான அத்தனை பாகியங்களையும் பாகிய அபிவிருத்திகளையும் ஜாதகர் சுய முயற்சியாலையும் பூர்வீக சொத்தின் மூலமாகவும் அடைவாரு. தங்க அணிகலன்களை நிறைய சேர்ப்பாங்க. நிறைய கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு அதிகமா வாங்கி வைக்கிறது, இது போன்ற அமைப்புகளை இந்த 9-11 அந்த அமைப்பு கொடுக்கும். ஜாதகருடைய தந்தை உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். ஜாதகருடைய தந்தை அரசு உத்தியோகமோ அல்லது தலைமை பொறுப்புலோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா இந்த பலவிதமான பாகியங்களும் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 கூடிய ஒரு 12ல பாகியம் அழியக்கூடிய ஒரு அமைப்பு, உயர்கல்வியில தடை, ஆன்மீக காரியங்கள்ல அதிகப்படியான செலவு. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வாங்க. நிறைய தான தர்மம் செஞ்சு தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்துருவாங்க. அதே போல தந்தைக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அது விரயம் ஆயிடும். பூர்வீக சொத்தெல்லாம் வித்து விரயம் பண்ணுவாங்க. விரயம் பண்ணி நல்லது செய்வாங்க. தன்னுடைய கௌரவத்துக்காக அதிகமா செலவு செய்வாங்க. எதை வேணாலும் விட்டு கொடுப்ப, கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுய கௌரவத்துக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. வீம்புக்கு செலவு செஞ்சு தேவையில்லாத பிரச்சனையை தன்னுடைய தலையில இழுத்து போட்டுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்பிக்கை கெடும், நாணயம் கெடும், மொத்தத்துல சகல விதமான பாகியங்களும் கெடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி, சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. சொந்த ஊர்ல இருந்தா வைராகியத்துக்காக வீண் விரயம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இது வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டாங்கன்னாக்கா பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டி சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது தந்தைக்கு தொடர் விரைய செலவு இருக்கும். தந்தை வழி உறவினர்களுக்கு தொடர் விரைய செலவு இருக்கும். தந்தை வழி உறவுகளோட ஒத்துப்போகாத அமைப்பு இருக்கும். சொத்துக்கள் இருந்தால் அது நஷ்டமாகும். சொத்துக்களால பெருசா ஆதாயம் கிடைக்காது. இன்பத்திற்காக வீண் விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, சொகுசா நிறைய செலவு செய்யறது, இது போன்ற அமைப்புகள் இந்த 9-12 தொடர்பு கொடுக்கும்.
இவர்கள்லாம் வந்து கொஞ்சம் சிற்றின்ப பிரியர்களா இருப்பாங்க. ஷார்ட் டேர்ம்ல எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குமோ அதுக்கெல்லாம் அதிகமா செலவு செய்வாங்க. ஒரு சிலர் ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. இந்த ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது அதுக்கு 4ஆம் இடம், லக்னம், இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் காம்பினேஷன்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். பொதுவாக 9-12 தொடர்புடையவங்க சிற்றின்ப பிரியர்கள், ஷார்ட் டேர்ம்ல எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குமோ அதுக்கெல்லாம் அதிகமாக செலவு செய்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக 9-12 அந்த அளவுக்கு சிறப்பான நிலை இல்லை. பாக்கியம் கெடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வரும். இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சாலும் அதை போராடி அடையக்கூடிய ஒரு அமைப்புக்கு வருவாங்க. பொதுவாக இவங்க கல்விக்காக வெளியிடத்துக்கு போறாங்க, தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வெளியிடத்துக்கு போறாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியேறினாலே இவங்களுக்கு டெஃபினட்டா நல்ல உயர்வு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது 9ஆம் பாவகத்துடைய ஆதிபத்திய விசேஷம் மற்றும் 9ஆம் பாவக அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருக்கிறது நல்லது, எங்க இருக்கிறது கெடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்துடைய ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை, சமம் இது போன்ற அமைப்பிலையும் திருக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை பலம், ஒரு கிரகத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, சுப கிரகம் பார்க்குதா, பாவ கிரகம் பார்க்குதா, அந்த பார்க்கக்கூடிய கிரகம் எந்த வலிமையில இருக்கு அதை பொறுத்தும், திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பலம் அதை பொறுத்தும் இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் டெஃபினட்டா இருக்கும். இப்போ கொடுத்துருக்க அந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 50% புரிஞ்சு வந்தாலே பெரிய விஷயம். 100க்கு நீங்க என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.